அவரு படம் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து தங்க மீன்கள். ஸோ, அதுக்கு முன்னாடி கற்ற தமிழ் ரிலீஸ் ஆயிருச்சு. பட் வந்து தங்க மீன்கள் தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த படம். எனக்கு முன்னாடி அப்போ வந்து படம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றதில்ல. நம்மள எதுக்கு கூட்டு போறாங்க, இல்ல டிவில எது போடுறாங்களோ அதான் பார்க்க முடியும். தங்க மீன்கள் பார்த்தேன். அந்த டைம்ல வந்து அது கமர்ஷியலா நம்ம ரெகுலரா பார்க்குற ஒரு ஆக்ஷன் படமோ, ஒரு காமெடி படமோ இல்ல. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் ஸ்கூல் படிச்சுட்டே அத பார்த்தனால, சின்னதா அது ரிலேட்டும் பண்ணிக்க முடிஞ்சது. உங்களோட பொதுவா இந்த லைஃப் சம்மந்தமா எடுக்கிற படங்கள்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதில இருக்க ஏதோ ஒரு சின்ன ஃப்ளேவர் வந்து உங்க லைஃப்ல இருந்துச்சு அப்புட்ன்னா, அந்த படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். எனக்கு வந்து தங்கமீன்கள் படம் நல்லா எங்கேஜிங்காவே இருந்துச்சு. அந்த பேரண்டிங்கு, அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸோ அவரு குழந்தைய என்ன பார்த்துக்கிற விதம், ஸ்கூல்ல நடக்கிற சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதில ராம் சார் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அந்த டைம்ல எவ்வளோ புரிஞ்சுக்க முடிஞ்சதோ, அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நெறைய பேருக்கு அந்த படம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தங்க மீன்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கூல் டைம்ல பார்த்தனால, அதோட சின்ன சின்ன உணர்வுகள்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தங்க மீன்கள்ல நம்ம சொல்லவே வேணாம் ஆனந்த யாழை பாட்டு. யுவன், ராமு அ ராமுன்னு வரப்ப நமக்கு நா. முத்துக்குமார், யுவன்லாம் வந்து தனியா பார்க்க முடியாது. அவரும் சொன்னாரு, "யுவன் இல்லாம ராம் ஒரு படம் எழுத முடியாது. இவனும் சேர்ந்தது தான் ராம்" அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னாரு ஒரு இன்டர்வியூல வந்து. ஸோ அந்த மாரி அது ஆனந்த யாழை பாட்டு ரொம்ப சூப்பரான பாட்டு. நம்ம பிளேலிஸ்ட் சீரிஸ்ல வந்து இந்த பாட்டு இருக்கு. சில யுவன் பாட்டு தான் ஜாஸ்தி கேட்குறேன் அப்டின்னால கண்டிப்பா ஆல்மோஸ்ட் 90% யுவன் சாங் வந்து நம்ம ரெகுலரா கேட்டுக்கிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். ஏதோ ஒரு டைம்ல. ஆனந்த யாழைக்கே அதில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு மாரி குழந்தையாவே நம்மள ஃபீல் பண்ண வைக்கிற மாரி ஒரு பாட்டு. அவ்ளோ சாஃப்ட்டா, ஸ்மூத்தா, கியூட்டா இருக்கும் இன்னும் சொல்லப்போனா. ரொம்ப நல்லாருக்கும் அந்த பாட்டு வந்து. நெறைய பேர் கேட்டுருப்பீங்க. பட் நம்ம எப்ப நெனச்சாலும் மனச லேசாக்குறதுக்கு அந்த பாட்டு கேட்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும்.